1000 தான் இருந்தாலும் ஐடி ஜாப் தாங்க. எப்பனாலும் பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். எத்தனை நாள் வேணாலும் லீவ் போட்டுக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டிலே உட்காந்து வேலை பார்க்கலாம். ஐடி ஜாப் தாங்க. 1000 தான் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. சனி ஞாயிறு லீவு, எவ்வளவோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ். லீவில் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாம். ஆனால் இங்கே வலது கையில் லீவு கொடுத்தா இடது கையில் ப்ராஜெக்ட் சேர்த்தே கொடுக்குறாங்க. இதில் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லீவே கொடுத்தாலும் லீவுங்கிறதே தெரியாமல் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். கவர்மெண்ட் ஜாப் தாங்க. 40,000 தாங்க சம்பளம். இது எப்படிங்க பத்தும்? இதை வச்சு எப்படிங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது? எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா? கஷ்டந்தாங்க, பத்தாது. 1,00,000 ரூபா தாங்க சம்பளம். இது எப்படிங்க பத்தும்? இதை வச்சு எப்படிங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது? எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமாங்க? ரொம்ப கஷ்டந்தாங்க. இது எப்படிங்க பத்தும்? ஐடி ஜாப்பில் மாதம் 1 lakh சேலரி. எனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு 2 lakhs கூட வாங்கியிருப்பேன். ஒரு காரு வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டினா தெருவே பார்க்கும். ஆனால் இங்கே ஒரு புது பைக் வாங்கினா கூட வேலை பார்க்குறவன் 4 பேர் 4 விதமாக பேசுகிறான். என்ன சார் லஞ்சமா அப்படின்னு. இந்த காரு ஒன்று வாங்கிட்டு அஜோ சேலரி பேக்கேஜ் அதிகமாக இருக்கேன்னு வாங்கினா லக்ஸுரி கார் தான் வாங்குவேன்னு வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்குள்ளேயும் ஐயோ 1008 செலவுங்க. அப்போவே நினச்சேன் ஐடி ஜாபுக்கு தான் போகணும்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டில் ஜாலியாக உட்காந்துருக்கலாம். ஆனால் இங்கே 8 மணி நேரம் வம்படியாக உட்கார வச்சு வேலை வாங்குறாங்களே சை. அப்போவே நினச்சேன் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் ட்ரை பண்ணணும்னு. 8 மணி நேரத்தில் வேலையை முடித்து வீட்டில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 24 மணி நேரமும் வேலை வாங்குறாங்களே ஐயோ. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு தாங்க போவேன். நான் இந்த ஜென்மத்திலே ஐடி ஜாப் போக முடியும். ஆனால் எங்கள் அப்பா ஆன் டியூட்டியில் உயிரை கொடுத்து கிடைச்ச வேலை இது. அதனால தான் பார்க்குறேன் ஐடி ஜாப்னா போதும், அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா போதும். கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுத்துட்றாங்க. நம்மள கவர்மெண்ட் ஜாப்புக்கு நமக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. பெத்தவனை சொல்லி பிரச்சனை இல்லைங்க, இந்த பொண்ணுங்களே பாருங்களேன். மந்த்லி சேலரி அப்போ 1 lakh இருக்கணும். எப்படிங்க நமக்கு அது சரிப்பட்டு வருமா? நம்மளா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம். இனிமேல் நம்ம இந்த மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் ஆக மாட்டோம். நம்ம லாஸ் தான். இப்படி அதாவது ஒரு லூஸு தான். அதெல்லாம் சும்மாங்க. அந்த ஆள் மூஞ்சி சரியில்லாமல் இருந்திருக்குங்க. ஏங்க ஐடி ஜாப்பில் எவங்க பொண்ணு தரா? நீ பெர்மனெண்ட் கிடையாதுலப்பா. இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போவ, அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலை அது பெர்மனெண்ட்லப்பா. 1000 தான் இருந்தாலும் சர்க்கார் வேலை மாதிரி வருமா அப்படிங்கிறாங்க. ஐடி ஜாப் பார்த்து என்ன பிரயோஜனம்? பொண்ணே கிடைக்க மாட்டேங்கிங்க. இங்கே பார்த்தா தான் உண்டு. ஆஃபீஸ்லேயே பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க? இது இன்னும் 2 நாளுக்குள்ளே முடிச்சாகணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமாங்க? இதை நீங்கள் நைட்டுக்குள்ளேயே முடிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இது கஷ்டமா அது கஷ்டமா நீங்களே சொல்லுங்கள். என் வேலையில் இருக்கிற மாதிரி ஒர்க் ப்ரெஷர் எந்த வேலையிலும் இருக்காதுங்க. இதாங்க கஷ்டம். என் வேலையில் இருக்கிற மாதிரி ஒர்க் ப்ரெஷர் வேறு எந்த வேலையிலும் இருக்காதுங்க. உண்மையிலே இதாங்க கஷ்டம். எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷருக்கு 2வது மாடியிலேருந்து கீழே குதிக்கலாம் போல இருக்குங்க. எனக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் எங்கள் ஆஃபீஸ் 11வது மாடியிலேருந்து கீழே குதிக்கணும் போல இருக்குங்க. அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர். கடவுள் என் முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா எனக்கு ஐடி ஜாப் தான் வேணும்னு கண்டிப்பாக கேட்பேங்க. கடவுள் என் முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு சொல்லுவேங்க. கவர்மெண்ட் ஜாப் சார், பெல் அடிச்சா போதும் 4 பேர் வருவாங்க. எதுக்கு என்னை தூக்கிட்டு போவேன்? முதல்ல என் டேபிளில் பெல்லே இல்லையே சார். நான் கிளர்க்கு சார். நான் கூப்பிட்டா யார் சார் வர போகிறா?